அடுத்த 4 முதல் 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் சில பகுதிகளில் தொடங்க வாய்ப்பு. தமிழ்நாட்டின் சில பகுதிகள் மற்றும் கேரளத்தின் பருவமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். கோவை, உதகை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாமக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் நாளை இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளுக்கு இன்று முதல் ஜூன் 3ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல தடை. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வானிலை மையம் எச்சரிக்கை. திமுக ஆட்சியின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை தயாராகும் பணிகள் தீவிரம். 2 வாரங்களில் அறிக்கை வெளியிடப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். வாங்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாளில் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. கூடிய விரைவில் அதை தாக்கல் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக பல விஷயங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அது கண்டிப்பாக அது மக்களுக்கு தெளிவாக ஒரு ரிப்போர்ட் எங்கள் டீம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெடட் பை தி கைடன்ஸ் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக கண்டிப்பாக. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும். RBI அறிவுறுத்தல்படியே விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் நிதியமைச்சர் மரிய வில்சன் திட்டவட்டம். அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்றது? ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 RBI ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வேவரை வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 days தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அக்கௌண்ட் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். மற்றபடி ஆலங்குளம் அருகே 6 பேரை வெட்டிய வழக்கில் காட்டுப் பகுதியில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளை மடக்கி பிடித்த போலீசார். குற்றவாளிகளை போலீசார் மடக்கி பிடிக்கும் ட்ரோன் காட்சி வெளியீடு. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாளை மறுநாள் திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். திருச்சி புனித வள்ளனார் கல்லூரி வளாகத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு களையப்பட்ட நிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநர் அருளேகரை சந்தித்த அதிமுக நிர்வாகிகள். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவது குறித்து விசாரிக்க வேண்டும் என மனு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 167வது பிரிவின்படி தாவேகா அரசின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளோம். ஆளுநருடனான சந்திப்பிற்கு பிறகு அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி கொண்டிருக்கின்ற தாவேக அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 167 கீழ் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கொடுத்த புகார் மனுவினை மேதகு ஆளுநர்களை சந்தித்து நேரடியாக மனுவினை தந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திட்டு வந்துகிறோம். சென்னையில் விண்ணப்பங்கள் பதிவானதிலிருந்து 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்க வேண்டும். அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்து மின்சாரத்துறை உத்தரவு.
ஆய்வுகளுக்கு பின்னரே டெண்டர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் ஆணை. மனிதவள மேலாண்மை துறையில் பணியாற்றும் தலைமைச் செயலக பணியாளர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவு கட்டாயம். பணியாளர்கள் அனைவரும் காலை 10 மணிக்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் எனவும் மனிதவள மேலாண்மை துறை அதிரடி உத்தரவு. தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் ஜி. கிருஷ்ணராஜா பணி நீக்கம். முறைகேடு புகார்களை அடுத்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நடவடிக்கை. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதம். வடசென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் திரவியம் தரப்பும் தற்போதைய தலைவர் மதுராம கனி தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பி. அழகாபுரி கிராமத்தில் திருவிழாக்களுக்கு வான வேடிக்கை தயார் செய்யும் இடத்தில் பயங்கர வெடி விபத்து. கட்டடம் தரைமட்டமான விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான காலக்கெடுவை நாடு முழுவதும் மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்தது உச்சநீதிமன்றம். டெட் தேர்ச்சி பெறுவதற்கான தற்போதைய காலக்கெடு 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31 2028 ஆகஸ்ட் 31 வரை நீட்டிப்பு. சென்னை கோட்டூர்புரத்தில் வீடுகள் ஒதுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். அடுக்குமாடி குடியிருப்பில் ஒதுக்கப்பட்ட வீடுகளை கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தாயார் மோகினி கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தூக்கத்திலேயே உயிர் பிரிந்ததாக அஜித் குடும்பத்தினர் அறிக்கை. இறுதிச் சடங்கு தனிப்பட்ட நிகழ்வாகவே நடைபெறும் என்றும் அறிவிப்பு. நடிகர் அஜித் குமாரின் தாயார் மோகினி மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். அருமை நண்பர் அஜித்தின் தாயார் மறைவு செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாக அறிக்கை. நடிகர் அஜித் குமாரின் தாயார் மறைவுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். உயிர் கொடுத்து தான் உயரங்கள் தொட்டதை பார்த்து மகிழ்ச்சி கொண்ட அன்னையை இழந்து வாடும் அஜித் குமாரை தேற்ற தன்னிடம் வார்த்தைகள் இல்லை எனவும் வேதனை. தனது பாசமிகு தாயாரை இழந்து வாடும் அஜித் குமார் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல். அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் பதிவு. விழுப்புரம் அதிமுக அலுவலக சாவியை எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைத்தது சி.வி. சண்முகம் தரப்பு. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சாவியை ஒப்படைத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் எலக்ட்ரானிக் உதிரிபாக தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவிலான புகைமூட்டத்திற்கு இடையே ஊழியர்கள் உடனடியாக வெளியேறியதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆய்வுக்கு வந்த அமைச்சரிடம் தரிசனத்திற்கு லஞ்சம் கேட்ட விவகாரம். அர்ச்சகர் உள்ளிட்ட 3 பேர் மீது கோயில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார்.
சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் புறநகர் ரயில்களுக்கான புதிய அட்டவணை வெளியீடு. ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதல். IPL கோப்பையை வெல்லப் போவது யார் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹240 உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,040 விற்பனை.